சற்றுமுன் வெளியான தகவல். புதிய ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியாகுது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தில் பயன்பெறவும், நலத்திட்டங்களை பெறவும் ரேஷன் கார்டு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த ரேஷன் கார்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்கவும், திருத்தங்கள் செய்யவும் அரசு அனுமதிக்கிறது. அதற்காக முதலில் என்ற இணையதளத்திற்கு வாடிக்கையாளர்கள் செல்ல வேண்டும். அந்த இணையதளத்திலேயே பயனர்கள் ஆங்கிலம் அல்லது தமிழ் என தங்களுக்கு வேண்டிய மொழியை தேர்வு செய்து கொள்ளலாம். இதையடுத்து வலது புறத்தில் மின்னணு அட்டை சேவைகளுக்கான பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை என்ற ஆப்ஷனை பயனர்கள் கிளிக் செய்ய வேண்டும். அதாவது இந்த வெப்சைட்கான பெயர் டிஎன்பிடிஎஸ். முழு வீடியோ லிங்க் கீழே இருக்க கிளிக் பண்ணி பாருங்க.